வணக்கம். இன்னைக்கு ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்ல ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ்ல அப்நார்மல் லைன் ஆஃப் ஸ்டாக் அதை தான் நம்ம பார்க்க போறோம். ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்ல சம் நம்பர் 19. A fire occurred on October 1st 2014 சொல்லியிருக்கு. ஸோ இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கு. இதில் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்நார்மல் லைன் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்நார்மல் லைன் அப்படின்ற பொழுது நார்மலாக இல்லை அந்த ஸ்டாக்கோட வேல்யூ. ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது நம்ம எப்படி கிளைம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறோம், மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் இதில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஏன் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அவுட் த கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ எதுக்கு அப்படின்னா மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ரெண்டு மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால் கிராஸ் ப்ராஃபிட்டை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த கிரெடிட் சைடில் நம்மளுக்கு ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் வரும். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக் 44,300, பர்ச்சேசஸ் 1,03,850, பை சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1,52,500, க்ளோசிங் ஸ்டாக் நம்மளுக்கு கொடுத்துருக்கு 37,550. ஆனால் ஸ்டாக் ரிட்டர்ன் ஆஃப் அந்த 800 கொடுத்துருக்கிறதுனால ஒரிஜினல் ஸ்டாக் எவ்வளோ அப்படின்றதுக்கோசரம் ஆட் பேக் பண்ணி 38,315 கண்டுபிடிச்சிடுறோம். இப்போது கிரெடிட் சைட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 1,90,850. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. இதில் பார்க்கும்பொழுது கிராஸ் ப்ராஃபிட் 42,700 டிவைடட் பை நெட் சேல்ஸ் 1,52,500 இன்டூ 100 பார்க்கும்பொழுது 28% இஸ் த கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ இந்த மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன ஃபார்மேட்டில் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்நார்மல் லைன் ஆஃப் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து டோட்டலில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நார்மல் அப்நார்மல் டோட்டல் டெபிட் சைடில், அதே மாதிரி கிரெடிட் சைட்லையும் நார்மல் பர்டிகுலர்ஸ் நார்மல் அப்நார்மல் டோட்டல். சரி, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக்கில் டோட்டலில் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன க்ளோசிங் ஸ்டாக் கிடச்சதோ அதை தான் இந்த இடத்துல நம்ம டோட்டலில் கொண்டு வந்துடுறோம். அண்ட் தென் இந்த அப்நார்மல் லைன் ஆஃப் ஸ்டாக் எவ்வளோ அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்கு 1,800. அப்போ நார்மல் ஸ்டாக் எவ்வளோ 36,550. நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் 37,350 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வெறும் அதில் அப்நார்மல்லாம் கிடையாது, நேரடியாக டோட்டல் கொண்டு போகிறோம். அதே மாதிரி கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ நம்மளுக்கு தெரியும். இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேல்ஸில் வந்து நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி சேல்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும்பொழுது டோட்டலில் 50,000, அதில் எவ்வளோ ரூபாய்க்கு அந்த ஸ்டாக் வந்து விற்றுருக்கு அப்படின்னா 1,750க்கு விற்றுருக்கு அப்படின்றதுனால நார்மலாக இப்போ எவ்வளோ இருக்குது சேல்ஸ் வேல்யூ அப்படின்னா 48,250. ஓகேவா? ஆனால் 1,800 ஒர்த் ஆஃப் ஸ்டாக் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க, 1,750க்கு விற்றதுனால 50 rupees இஸ் த கிராஸ் லாஸ். அதை எங்கே போடுறோம், பை கிராஸ் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்நார்மல் அந்த இடத்துல 50யை போட்டு டோட்டல்லையும் 50யை காமிச்சிடுறோம். அடுத்தது இப்போ நம்ம சேல்ஸ் வேல்யூ தெரியும் எவ்வளோ அப்படின்னாக்கா 48,250. ஸோ அதில் 28% கண்டுபிடிக்கும் போது 13,510. ஓகேவா? ஸோ இப்போது கிரெடிட் சைடில் ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்குது, அதுதான் ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் எவ்வளோ அப்படின்னா 39,160. இப்போ கிளைம் கண்டுபிடிச்சிடலாம். கிளைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நார்மல் ஆவரேஜ் கிளாஸ்லாம் இல்லை, நார்மலா ஃபார்முலா அப்படின்னாக்கா ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் மைனஸ் சால்வேஜ் வேல்யூ. இந்த சம்மில் ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 39,160. அதில் சால்வேஜ் வேல்யூவை லெஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிளைம் கிடைக்குதுனாக்கா 34,060. ஓகேவா? ஸோ இது வந்து அப்நார்மல் லைன் ஆஃப் ஸ்டாக்கில் குட்ஸ் நம்ம கிளைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட சம்மில் இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ ஹோப் எல்லாருக்கும் இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.